விருச்சிக ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, புளிமிசைக்கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். விருச்சிக ராசி சித்திரை மாத பலன் 2026. நிகழும் மங்களகரமான பராப வருடத்துடைய முதல் மாதம் சித்திரை மாதம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்று தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா, சூரியன் மேஷ ராசியில உச்சமாக செஞ்சிருக்கக்கூடிய காலம் தான் சித்திரை மாதம். சித்திரை மாதம் 7ஆம் நாள் பாத்தீங்கன்னா அட்சய திருதியை. திருதியை தான் 3ஆம் நாள், 3ஆம் பிறை. அட்சய திருதியை அப்படின்னா பல மடங்கு பெருகக்கூடியது. அதாவது அன்றைய தினம் நம்ம எது செஞ்சாலும் சரி, அதாவது ஏன் அப்படின்னா, சூரியன் ஜோதிடத்துல சூரியன் உயிர்காரகன், சந்திரன் உடல் காரகன். இந்த 2 ராஜகிரகம் தாய் தந்தை சொல்லக்கூடிய 2 ராஜகிரகங்களும் உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய காலம். மேஷத்துல சூரியன் உச்சம், ரிஷபத்துல சந்திரன் உச்சம். இந்த 2 கிரகமும் பலமாக உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் இந்த அட்சய திருதி. அதனால அன்றைய தினம் நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் பல மடங்கு பெருகும். அதாவது அதனாலதான் பாத்தீங்கன்னா அன்னைக்கு தங்கம் வாங்க சொல்றது. தங்கம் மட்டும் இல்ல, நீங்க புது கணக்கு தொடங்கலாம், புது தொழில் தொடங்கலாம், புது முயற்சிகள் செய்வதற்கு மிகச் சிறப்பான நாள். எந்த புது முயற்சி, நல்ல முயற்சி செஞ்சாலும் அது பல மடங்கு பெருகி நன்மையை செய்யும் அப்படிங்கிறது தான் அட்சய திருதியுடைய பலன். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த சித்திரை மாதம் 17ஆம் நாள் நரசிம்மர் ஜெயந்தி. நரசிம்மர் வழிபாடு செய்வதற்கு மிக அற்புதமான நாள். பெருமாள் கோயிலே சென்று நரசிம்மருக்கு நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். விரதம் இருந்து வழிபாடு செய்வது மேலும் சிறப்பு. நரசிம்மர் வழிபாடு என்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான வழிபாடு. ஏன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா மாந்திரிகர்கள் நிறைய ஆயிட்டாங்க. மாந்திரிகம் படித்து ஆர்வ கோளாறுல எல்லாருக்கும் எல்லாம் செய்கிறாங்க, நல்லது கெட்டது பார்க்காம. இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நரசிம்மர் வழிபாடு ஒரு கவசம் போல இருக்கும். தீய சக்திகள், பேய் பிசாசு, பில்லி சுனி, ஏவல், இந்த மாதிரியான எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் எதிர்மறை சக்திகளும் நெருங்காது நரசிம்மர் வழிபாடு செய்பவர்களுக்கு. ஆக நரசிம்மர் வழிபாடு செய்வதற்கு மிக அற்புதமான நாள் இந்த சித்திரை மாதம் 17ஆம் நாள், நரசிம்மர் ஜெயந்தி அன்று. சித்திரை மாதம் 18ஆம் நாள் சித்ரா பௌர்ணமி. எல்லா ஆலயங்களிலும் விசேஷங்கள் இருக்கும். அவரவர் குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பு. சித்திரகுப்த பூஜை, அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கணக்கு, பாவ புண்ணிய கணக்கெல்லாம் எழுதி யமன்கிட்ட கொடுக்கக்கூடிய சித்திரகுப்தனுக்கு பூஜை நடக்கக்கூடிய நாள். அன்றைய தினம் சித்திரகுப்த பூஜையும் குலதெய்வ வழிபாடும் எல்லா ஆலயங்களும் அவங்கவுங்க ஊரில் பக்கத்தில் இருக்கிற ஆலயங்கள் விசேஷங்களில் கலந்து அந்த தெய்வத்தை வழிபாடு செய்வது சிறப்பு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த சித்திரை மாதம் 22ஆம் தேதிக்கு அப்புறம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகுது. அக்னி நட்சத்திரம் ஆரம்பமானா வீடு நிலம் சம்பந்தமா எந்த விதமான புது முயற்சியும் எடுக்கக்கூடாது. அதாவது வீடு கிரக பிரவேசம், கிரகாரம்பம், வாசல் காயல் வைக்கிறது, ஒட்டு ஓட்டுறது, கும்பாபிஷேகம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு மனை கொள்றது, இந்த மாதிரியான எந்த வேலைகளும் செய்யக்கூடாது. நிலம் சுத்தப்படுத்துறது, நிலம் சம்பந்தமான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது அக்னி நட்சத்திர காலத்தில், சித்திரை 22க்கு அப்புறம். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த சித்திரை மாசத்துல விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் செவ்வாய் உங்க ராசிக்கு 6ஆம் இடம், அதாவது நோய், எதிரி, ஒம்பு, வழக்கு, கடன், உத்தியோகஸ்தான்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் தான். இந்த செவ்வாய் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்து செஞ்சிருக்கிறார். எது வரைக்கும்? 28ஆம் தேதி வரைக்கும் 5ஆம் இடத்துல தான் செஞ்சிருக்கிறார். ராசிநாதன் 5ல் சஞ்சரிப்பது நன்மை. சிந்தனை செயல்திறன் சிறப்பாக இருக்கும். குழந்தை பேருப்பு, காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நல்ல பலன்கள் அதிக அளவில் ஏற்படும். ஆனால் சனியோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறதுனால சனி செவ்வாய் எப்பவுமே யுத்த கிரகங்கள், கிரக யுத்தம் ஏற்படும். அப்போ பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்ய வேண்டும். ஏன்னா அவர் தான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியும். 5ல் இருக்காருன்னா பூர்வீக சம்பந்தமான நில சம்பந்தமான பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். செவ்வாய்க்கிழமையில நெய் விளக்கேற்றி அரளிப்பூ சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இந்த மாதம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம், அதாவது வாழ்க்கை துணை ஸ்தானம், கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர் சொல்லக்கூடிய இடம். 12ஆம் இடத்துக்கும் அதிபதி சுக்கிரன், 7க்கும் 12க்கும் உடையவர். 12ஆம் இடங்கிறது விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம். இந்த 7க்கும் 12க்கும் உடைய சுக்கிரன் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார் 6ஆம் தேதி வரை. பிறகு 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறார். இது ஒரு சிறப்பான நிலை. 7ஆம் அதிபதி 7 ஆட்சி அப்படின்னா திருமண முயற்சிகள் கை கொடுக்கும், திருமணம் கூடி வரும்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பு, 2வது குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, கூட்டுத் தொழில் கூட்டுத் தொழிலில் அமோக லாபங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, நண்பர்களால் ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, வாழ்க்கை துணை வழியாக ஒரு ஆதாயம், அவர்களால் ஒரு உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு. 12ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். 12ஆம் இடத்து அதிபதி 7ல் இருக்காரு அப்படின்னா வாழ்க்கை துணைக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, நகை வாங்கி கொடுக்கறது, நட்டு வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி அவர்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பும் ஏற்படும். ஆக 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது உங்களுக்கு சுபகாரியங்கள், அனைத்து விதமான சுபகாரியங்களும் வீட்டிலே நடக்கும் இந்த மாதம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம். இந்த 8ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். இந்த 8க்கும் 11 கூட யாருன்னா புதன். புதன் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் 17ஆம் தேதி வரை. அதாவது 8ஆம் இடத்து அதிபதி 5ல சஞ்சரிப்பது அவ்வளவு நன்மை இல்லை. ஏன் அப்படின்னா பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை ஏற்படும். வீட்டில் வயதானவர்களுக்கு செலவு செய்யக்கூடிய அமைப்பு அதே மாதிரி குழந்தைகளுக்கு செலவு செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும். 11ஆம் இடத்து அதிபதி 5ல் இருப்பது நன்மை. அதாவது நம்மளுடைய நீண்ட நாள் வேண்டுதல் ஒன்று தெய்வத்துடைய அருளால நடைபெறும். அதுதான் அந்த 11-5 சம்பந்தப்படுறது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். 11ஆம் இடத்து அதிபதி 6ல சஞ்சரிக்கிறார்னா மூத்த சகோதரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். நண்பர்கள், நெருங்கிய நட்பு வட்டாரங்களிலும் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். அதுவே 8ஆம் இடத்து அதிபதி 6ல இருக்காருன்னா விபரீத ராஜயோகம். ஒரு மறைவு ஸ்தான அதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்துல இருந்தா கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம். அப்ப எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் 17ஆம் தேதிக்கு அப்புறம். ஆனாலும் 11ஆம் இடத்து அதிபதி 6ல சஞ்சரிக்கிறார் அப்படிங்கும் பொழுது மகாவிஷ்ணு வழிபாடு 17ஆம் தேதிக்கு அப்புறம் புதன்கிழமையில மகா நின்ற பெருமாளுக்கு நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்வது யோகத்தை செய்யும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 10ஆம் இடம் தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்சமாக சஞ்சரிக்கிறார். பொதுவா 6 உத்தியோகம், 10ஆம் இடங்கிறது தொழில். அப்ப தொழில் ஸ்தானாதிபதி 6ல இருக்காருன்னா தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, பதவி உயர்வு, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. 6ல சூரியன் உச்சம் அடைகிறாருன்னா அரசியல்ல பெரிய வெற்றி, அரசியல்ல நன்மை, அரசு சம்பந்தமான முயற்சி எல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு, எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் நடக்கும். 10ஆம் அதிபதி 6ல இருந்தாருன்னா தொழில் சாணாதிபதி 6ல இருக்காரு அப்படின்னா தொழில் சம்பந்தமான போட்டி பொறாமைகள், தொழில் சம்பந்தமான எதிரிகள் ஏற்படக்கூடிய அமைப்பும் சேர்ந்தே ஏற்படும். ஆக இந்த தினம் இந்த மாசம் சூரியன் 6ல சஞ்சரிக்கிறதுனால, 10ஆம் அதிபதி 6ல சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய உங்க பதவிக்காக போட்டி போடுறது, பொறாமப்படுறது, இந்த மாதிரி மறைமுக எதிரிகள் நிறைய உருவாகக்கூடிய மாதம். அதனால சூரிய பகவானுக்கு வழிபாடு, அதாவது நவகிரகத்துல சூரியனா இருந்தாலும் சரி, சூரியனுடைய அதிதேவதை சிவபெருமானுக்கா இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையில இந்த மாதம் சூரியனுக்கு வழிபாடு செய்வதும் நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்வதும் உங்களுக்கு யோகத்தை செய்யும். பொதுவாகவே விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மட்டும்தான். அடுத்த மாதம் வைகாசி மாதம் பார்த்தீங்கன்னா குரு உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல உச்சமாக சஞ்சரிக்க போகிறார். ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்து குரு, அதிர்ஷ்ட குரு, அதுவும் உச்சமாக சஞ்சரிக்க போகிறார். பெரும் பாக்கியம், பெரும் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்க போகிறார். அப்போ என்னன்னா இந்த மாதம் 6ஆம் இடம் வலுவடைகிறது. இப்போ 6ஆம் இடம் வலுவடைகிறதுனால என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுது. அதுக்கு முன்னாடியான ஒரு பரீட்சையான காலகட்டம் அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா 6 வடியும் போது கொள்ளும், பஞ்சம் தெளியும் போது கொள்ளும், கரகம் போகும்போது கொள்ளும்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம், கடைசி கழுவிட போகுது. அப்போ இந்த மாதம் வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்யும் பொழுது இந்த மாதம் அதிர்ஷ்டகரமான மாதமாக இருக்கும். அடுத்த மாதம் வைகாசி மாதம் குரு உங்களுக்கு பாக்கியமாக அதிர்ஷ்டத்தை, தெய்வத்துடைய அருளை கொண்டு வந்து சேர்த்து சகல விதமான சுபகாரியங்களை நடத்தி தந்து அனைத்து காரிய வெற்றியும் கொடுக்கக்கூடிய மாதமாக அடுத்த மாதத்திலிருந்து வரப்போகிறார். ஆக இந்த மாதம் வழிபாடு செய்து வளம் காணக்கூடிய மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.